ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தபோது வந்தா சூப்பரா இருந்திருக்கும். அதுவும் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா எடுத்து வச்சாங்க சார். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இல்லம்மா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 4வது ப்ரோமோ வந்துருச்சுங்க. எப்பவுமே சாட்டர்டே மட்டும் 4 ப்ரோமோ விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 4வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவும் வழக்கம் போல பார்வதியை சுத்தி தான் நடக்குது. ஆக்சுவலா இந்த ப்ரோமோல வந்து ஒப்பேத்துறதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்கிறாரு. திவ்யா இஷ்யூ அந்த வினோத் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுவார்னு பாக்குறேன். அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு முழுக்க பேச மாட்டாரு போலங்க. நாளைக்காவது பேசுவாரா இல்ல இந்த வாரம் முழுக்கவே பேச மாட்டாரா என்னன்னு தெரியல. சரி, இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல நேரத்தை ஓட்டதுக்கு சில கேள்வி இருக்கும் பாத்தீங்களா, டெம்ப்ளேட்டான கேள்வி. அந்த ஒரு கேள்வியை தாங்க கேட்கிறாரு. இந்த கேள்வியிலேயே ஒரு 15 நிமிஷம் எபிசோடு போயிடும். என்ன கேள்வி தெரியுமா கேட்கிறாரு? உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கல்ல, அதாவது அவங்க எல்லாரையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவங்க பேசின எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. இவங்க வந்ததுக்கு பதிலா அவங்க வீட்டை சேர்ந்தவங்களே வந்திருக்கலான்னு யாரை பத்தி நினைச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. உதாரணத்துக்கு கனி வராம விஜயலட்சுமி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஃபேமிலியில இவங்க வராம இவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு சொல்றாங்க. முதல்ல சாண்ட்ரா தான் எந்திரிச்சு சொல்றாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, சார் வினோத்துக்கு பதிலா வினோத்தோட மிஸ்ஸஸ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சார், ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க, அதாவது அவங்க வந்து பாயிண்ட் வச்சது கரெக்டான பாயிண்டா வச்சாங்க, அதே மாதிரி வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க, எல்லாத்தையும் பேசின விதமும் இன்டெலிஜென்ட்டா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதே விஷயத்தை சாண்ட்ரா இருக்காங்கல்ல, ஒய்ஃப் வந்துட்டு போன மறுநாள் வினோத் கிட்டே சொல்லியிருப்பாங்க, பரவாயில்ல உங்க ஒய்ஃப் சூப்பரா பேசினாங்க, சொல்ல வேண்டியதை ஷார்ப்பா சொல்லிட்டாங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா மனசுக்குள்ளேயே அது இருந்தது போல கரெக்டாக வந்து சாண்ட்ரா வந்து பிரக்யா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வினோத் கூட கம்பேர் பண்ணும்போது ஒய்ஃப் எல்லாம் தாங்கியிருப்பாங்களா தெரியல. ஏன்னா வந்து வெளியிருந்து வரவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. ஒரு நாள் தான் இருக்க போறாங்க, ஒரு நாள் கூட இல்லை, 1 மணி நேரம் தான் இருக்க போறாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ட் எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க. ஆனால் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உள்ள இருக்கவங்களாம் இவ்வளோ நாள் மேனேஜ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, இவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிரக்யா வந்தா நல்லா இருந்திருக்கும், இவரை விட கொஞ்சம் பெட்டரா ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடுத்ததா வந்து சபரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சபரி என்ன சொல்றாருன்னா, பாருவோட அம்மா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்றாரு. பாரு இல்லாம பாரு அம்மா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கனி எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. கனி யாரோட பேரை சொல்றாங்கன்னா, அமித்தோட பேரை சொல்றாங்க. அமித்துக்கு பதிலா அமித்தோட ஒய்ஃப் வந்திருக்கலாம், ஏன்னா அவங்க வந்து பாயிண்ட் எல்லாம் சொன்னாங்க, அது எல்லாமே நல்லா இருந்தது, டக்கு 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 டக்குன்னு எல்லார பத்தியும் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கனி வந்து சிவரஞ்சினி ஸ்ரீரஞ்சினியை செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்ரீரஞ்சினி வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, ஆனா பார்வதிக்கு மட்டும் நெகட்டிவா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கனிக்கு ஸ்ரீரஞ்சினியை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஏற்கனவே பிரக்யா விஷயத்துல சொன்னதாங்க இந்த விஷயத்திலையும் சொல்றேன். ஸ்ரீரஞ்சினி சூப்பரா பேசினாங்க. 1.5 மணி நேரம் இருந்தாங்கன்னா அந்த 1.5 மணி நேரமும் சூப்பரா பேசினாங்க. ஹஸ்பண்டுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவர் ஃபாலோ பண்ணல, அது வேற விஷயம், ஆனா நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் வெளியே இருந்து நல்லா கவனிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு நாள் தான் இருக்க போறாங்க, ஒரு நாள் சூப்பரா எல்லாத்தையும் பேசிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க அடுத்த சீசன் வந்தாலுமே சரி, உள்ள இருந்து விளையாடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். கனியை பொறுத்த வரைக்கும் அமித்தோட மிஸ்ஸஸ் ஸ்ரீரஞ்சினி வந்திருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்ப கமருதீன் ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி, இவரோட பொண்ணு வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் சார், ரொம்ப கியூட்டாலாம் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிரிச்சுக்கிட்டே தான் இந்த விஷயத்த சொல்றாரு. அப்ப விஜய் சேதுபதி இருக்கார்ல, அந்த பொண்ணு எல்லாருக்குமே ஒரு பேரை சொன்னால, என்னென்ன பேரை சொன்னா அப்படின்ற மாதிரி பொதுவா கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. பார்வதி உங்களுக்கு என்ன பேர் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பார்வதி இருக்காங்கல்ல, பிளேஃபுல் பார்வதின்னு சொல்லிட்டா சார் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, அப்படி சொன்ன மாதிரி இல்லையே, சீட்டிங் பார்வதின்னு சொன்ன மாதிரி பேசிக்கிட்டாங்களே, உண்மையான்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா கேட்கிறாரு. அந்த பொண்ணு சீட்டிங் பார்வதின்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே அதை வச்சே ரொம்ப நேரம் பேசிட்டுலாம் இருந்தாங்க. பார்வதி அதனால கடுப்புலாம் ஆயிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல விஜய் சேதுபதி கொஞ்சம் கிண்டல் பண்றதுக்காக அதை சொல்றாரு. சீட்டிங் பார்வதின்னு சொன்ன மாதிரி இருந்தது, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்ப குழந்தை கரெக்டா தான் சொல்லியிருக்க போலியேன்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா பேசிட்டு இருக்காரு. சார் 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 வேணா சார் அப்படின்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டென்ட் இல்லாதப்ப ஒப்பேத்துறதுக்காக கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேள்வி தான். அதாவது இதுக்கப்புறம் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண போறீங்க, யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போறீங்க, இதெல்லாம் டெம்ப்ளேட்டாக ஒரு கேள்வி இருக்கு. அந்த டெம்ப்ளேட் கேள்வி கேட்குறாங்கனாலே அன்னைக்கு எபிசோடு சுத்தமாக கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நேற்று நடந்த சண்டையை வந்து பேசினாலே இன்னைக்கு முழுக்க பேசலாங்க. திவ்யாக்கும் வினோத்துக்கும் ஆரம்பிச்ச சண்டை அப்படியே பார்வதி பக்கம் போச்சு, வீடு முழுக்க அதை பற்றி டிஸ்கஷன்லாம் பண்ணாங்கல்ல, அதை பற்றி பேசினாலே இன்னைக்கு நாளை ஓட்டிடலாங்க. ஒருவேளை நாளைக்கு அதை பற்றி பேசலான்னு முடிவெடுத்திருக்காங்களா
என்னன்னு தெரியல. நாளைக்காவது பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அது ரொம்ப பெரிய டாபிக். இப்போ திவ்யாவை கேட்டா திவ்யா ஒன்று சொல்லுவாங்க, கானா வினோத்தை கேட்டா கானா வினோத் ஒன்று சொல்லுவாரு, எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நமக்கும் பார்க்க ஒரு ஜாலியா இருக்கும். ஸோ நாளைக்காவது அது வரணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதை பத்தி பேசியிருந்தா கண்டிப்பா ப்ரோமோல போட்டிருப்பாங்க, ப்ரோமோல வரல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.